என் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த ஆண்டு ஐயா தியாகி இமானுவேல் சேனனுடைய பிறந்த தினம் அந்த அரசு விழா மணிமண்டபத்தில் நடக்குதா, மணிமண்டபம் திறக்கப்பட இருக்குதா இல்லையா, இல்லை என்ன நிலவரம்னு இது வரைக்கும் நீங்களே வீடியோ போல அப்படின்னு நிறைய அண்ணன்மார்கள் நிறைய சகோதரர்கள்லாம் தொடர்பு கொண்டு கேட்டாங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப்லையும் தகவல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது சம்மந்தமான காணொலி தான். அதாவது இந்திய சுதந்திர போராட்ட வீரர் வே இமானுவேல் சேனார் அவர்களுடைய 101வது பிறந்த தினம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 9. போன ஆண்டே பார்த்தீங்கன்னா அரசு விழா கொண்டாடப்பட்டது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அநேகமாக மேக்சிமம் லேனா மகாலில் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் காலையில் தேவேந்திர பண்பாட்டு கழகத்துடைய தலைவர் மு சக்கரவர்த்தியை தொடர்பு கொண்டு கேட்கும்போது சகோதரர் சொன்னார், இன்னைக்கு பீஸ் கமிட்டி நடக்குது, இன்னைக்கு என்ன பீஸ் கமிட்டியில் பேசுகிறாங்கிறன்றது முடிவு தெரியும். அதுக்கப்புறம் தான் கண்டிப்பாக தெரிஞ்சோட கண்டிப்பாக நாளை இல்லைன்னா நாளை மறுநாள் கண்டிப்பாக நம்ம மக்கள் பார்வைக்கு நான் கொண்டு வரேன். அதாவது எதனால இந்த மணிமண்டபம் திறப்பதற்கு தாமதம் அப்படின்னு நம்ம தேவேந்திர பண்பாடு கழகத்துடைய தலைவர்கிட்ட நம்ம கேட்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிலை தான் இன்னும் ஓகேயாம இருந்துச்சு, உள்ள வேலைகள் எல்லாமே வேலை நிறைவு பணி ஆயிடுச்சு, மணிமண்டபத்துக்குள்ள இருக்கக்கூடிய வேலை பணிகள்லாம் நிறைவு பெற்றுச்சு. ஆனால் இந்த சிலை ஒரே ஒரு காரணத்துக்காக இன்னும் இந்த மணிமண்டபம் திறக்கப்படாம இருக்குது அப்படின்ற தகவலை நம்மள்ட்ட காலில் தகவல் சொல்லியிருந்தாங்க. ஐயா தியாகி இமானுவேல் சேனாருடைய இந்த சிலை ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது அந்த ஜிப்பால தான் கடைசியா ஐயா இறக்கும் போது அந்த ஜிப்பா போட்ட ட்ரெஸ்ல தான் ஐயா இறந்திருக்காங்க. அதனால அதே உடையில, அதாவது போன வருடம் பாத்தீங்கன்னா அரசு தரப்புல ஒரு போட்டோ வெளியிட்டு இருந்தாங்க இல்லையா, அதே தோற்றத்துல தான் பாத்தீங்கன்னா ஐயாவோட சிலை உருவாக்கப்பட்டிருக்கதா தகவல் நம்ம சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் பேஸ் சரியான ஒரு லுக்கா கிடைக்கலன்னு சொன்னாங்க. ஓரளவு பரவாயில்ல, நல்லா எவ்வளவோ நம்மளும் நிறைய டைம் மாத்திட்டோம். ஆனா இப்ப இருக்க போட்டோ ஓகே அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு இனி அதை வெங்கல சிலையாக அந்த சிலையை உருவாக்க இன்னும் குறைஞ்ச வச்சு ஒரு 25 நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி காலையில தொடர்பு கொண்டு கேட்கும்போது சக்கரவர்த்தி சகோதரர் நமக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. அதனால மேக்சிமம் இன்னும் 1 மாத காலங்கள் கூட ஆகலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த சில அதாவது மணிமண்டபம் திறப்பதற்கு நம்ம ஆரம்பத்தில் இந்த மணிமண்டபம் அரசுல அறிவிக்கும் போது நம்ம சொன்ன ஒரு விஷயம் தான். அதாவது எலெக்ஷனை ஒட்டி தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அரசு இந்த மணிமண்டபம் திறக்கப்படும் அப்படின்றத நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட சம்திங் அப்படிதான் நெருக்கி வந்துருச்சு. நமக்கு எல்லாருமே பார்த்தோம் தெரியும். ஏன்னா எல்லாருமே ஒரு அரசியல் உள்நோக்கத்தோட எல்லாருமே செயல்படுவாங்க இல்லையா, அதனால இதுவும் சம்திங் அந்த மாதிரி தான் வருது. எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறதுக்கு முடிஞ்சு போனா ஒரு 2 மாதங்களோ 3 மாதங்களுக்கு முன்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த திறப்புலா திறந்து வைக்கிறதா இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா சிஎம் இங்க கட்டாயம் வருவாரு, சிஎம் தான் திறந்து வைப்பாரு அப்படின்ற மாதிரி சக்கரவர்த்தி சகோதரர் சொல்லியிருந்தாரு. ஆனா சக்கரவர்த்தி சகோதரர் சொன்ன மாதிரி இங்கே பரமக்குடிக்கு திறந்து வைக்கிறாரா இல்ல சென்னையில இருந்த மணிக்கே திறந்து வைக்கிறாரா என்னன்றது தெரியல, ஒரு கேள்வியாக இருக்கு. இன்னும் என்ன அப்படின்னா, நம்ம மக்கள்கிட்ட ரொம்ப இன்னும் நிறைய குறைகள் இருக்குது. அதாவது இந்த அரசு தரப்புல இருந்து எல்லா மக்களுக்கான இந்த அரசா தான் இருக்குது, எல்லா மக்களுக்கான அரசியல் கட்சியா தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், எந்த கட்சி வேணாலும் நீங்க எடுத்துக்கங்க, தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை மட்டும் ஓரங்கட்டுற வேலை, இந்த சமூகத்துக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்கறத தவிர்க்கிறாங்க. என்னன்னு பார்த்தா, இவன் ஓட்டு போட்டா போடுறான், போடுறான் இல்ல, இவன் ஒரு எப்படி சொல்றது, இவன் நமக்கு செஞ்சாலும் செயலாட்டி ஓட்டு போட்டுறான்ற மனநிலையில இந்த எல்லா அரசியல் கட்சியிலுமே இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி எல்லா அரசியல் கட்சியும் இருக்குது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்தவங்களும் ஒவ்வொரு கோரிக்கை அரசிட்டு வைப்பாங்க. அவங்க எந்த தவிச்சம் என்றும் ஏதாவது டக்குன்னு அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க. ஆனால் நம்ம சமூகத்துக்கு பாருங்க, ஒவ்வொரு நிகழ்வுக்குமே இவர் வரணும், அவர் வரணும், இங்க வரணும், அங்கே வரணும் அப்படின்றத நம்ம தொங்குறோம். அதாவது என்ன, பரவாயில்ல இதையாவது கொடுத்துருக்காங்களே அப்படின்னு பெருந்தன்மையை நம்ம கடந்து போயிடுறோம். இல்ல எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு என்னைக்கு நம்ம உறுதியா நிக்கிறோமோ அப்பதான் இன்னைக்கு திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், பிஜேபி இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும், எந்த கட்சியா இருந்தாலும் பயப்படும். ஆனா நமக்கு பரவாயில்லப்பா 3 கோடி ரூபாயில ஒரு மணிமண்டபம் ஒரு செலவு கொடுத்துட்டால, இதுவே பெரிய விஷயம் தானே, எந்த கட்சியுமே செய்யாததை இவங்க செஞ்சுட்டால அப்படின்ற மனநிலைக்கெல்லாம் வந்துடக்கூடாது. எனக்கு இது வேணும், நீ அதிமுக அடுத்து வாரியா, நீ இந்த கட்சியா இருந்தாலும் எனக்கு இதை செய்யணும் அப்படின்ற அந்த அதிகாரத்தை, அந்த கட்டளையை என்னைக்கு இந்த சமூகம் போட தீர்மானிக்குதோ அன்னைக்கு தான் இது மாறும். இன்னைக்கு நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், நம்ம சாதிய இயக்கங்களாக இருக்கட்டும், சங்கங்களாக இருக்கட்டும், அமைப்புகளாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த அரசு கிட்ட ஒரு கோரிக்கை தொடர்ந்து இங்க வைக்கிறது கிடையாது. நீங்க மாற்று சமூகம் பாருங்க, அவங்க சமூகம் சார்ந்த தலைவர்களோட கோரிக்கையெல்லாம் ஒவ்வொரு கோரிக்கையா இந்த அரசிட்ட வைப்பாங்க. இன்னும் நம்ம வைக்க வேண்டிய கோரிக்கைலாம் நிறைய இருக்கு. அதாவது பாடத்திட்டங்கள்ல ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு பாடத்திட்டங்கள்ல கொண்டுட்டு வரணும். அதே போல சென்னையில பாத்தீங்கன்னா ஐயாவுடைய சிலை நிறுவனம் அப்படின்னு இந்த மாதிரி கோரிக்கையெல்லாம் வைக்கலாம். ஆனா நிறைய பேர் சில விஷயங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறதே கிடையாது. ஏன்னா மெயின் எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் எல்லாமே இந்த அரசு செய்யுது. இன்னைக்கு திருச்சியில பெரும்பான்மையா பாத்தீங்கன்னா முத்திரைகளும் தேவேந்திர வேளாண் சமூகமும் இருக்கும். ஆனா திருச்சியில இன்ன வரைக்கும் ஒரு
சிலை வந்து வைக்க முடியல. அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து இருக்குது. டெல்டா பகுதியில் அப்படிதான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி பெரும்பான்மையாக தேவேந்திர வேளா சமூக மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம வாக்குகளே வாங்கிட்டு ஆனால் நமக்கான விஷயத்தை செஞ்சு கொடுக்கல. அதே போல் நிறைய கிராமங்களில் அடிப்படை வசதிகளோட செஞ்சு கொடுக்க முடியும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணத்தை பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய போட்டி பொறாம, நான் அந்த கட்சிக்காரன், நீ இந்த கட்சிக்காரன், நான் அந்த அமைப்புக்காரன், அந்த ஒரு வேறுபாடுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள இன்னும் வந்து அரசியல் அதிகாரத்தை பிடிக்க மாட்டாமல் இருக்கிறோம். அதே போல இந்த அரசியல்வாதிகள் நம்ம வந்து ஒரு சீப்பா நினைக்கிறார். இன்ன வரைக்குமே தியாகி இமானுவேல் சேகரன் ஐயாவுடைய நினைவிடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வராமல் இருக்கிறாரு. என்ன காரணம்? இதுல இருந்தே தெரியுதா அவர் எந்த மனநிலை நம்மளை பாக்குறான்னு. சும்மா நம்ம தான் போய்கிட்டு பத்திரிகை கொண்டே கொடுத்துக்கிட்டு வாப்பா வாப்பா நம்ம கூப்பிட்டு இருக்கோம். அவன் கொஞ்சம் கூட நம்மளை வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஐயாவோட நினைவிடத்துக்கு வரவே மாட்டாங்க. நல்லா பாருங்க, மற்ற எல்லா இடத்துக்கும் போவார். அதே போல இந்த அரசு விழானா என்ன பண்ணணும்? அரசு தரப்புல இருந்து முதல்வர் மு.க. ஸ்டாலினா இருக்கட்டும், இன்னைக்கு அடுத்து வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி யார் முதல் அவங்க தான் மாத்தி வருவாங்க. இந்த ஆட்டை யார் என்னன்ற ஒரு கேள்விக்குறியா இருக்கு. யார் முதல்வராக இருந்தாலும் ஒரு தலைவரை மதிக்கிறாங்க என்ன பண்ணணும்? அவரோட நினைவிடத்துக்கு போக முடியலாட்டியும் அந்த இடத்துல ஒரு அரசு மரியாதையாவது கொடுக்கணும். அட்லீஸ்ட் அவருடைய திருவுருவப்படத்தை வச்சு ஒரு அலங்காரம் பண்ணி கட்சி நிர்வாகிகளை வச்சு மலர் தூவி மரியாதையாக செய்யணும். ஆனா இந்த முறை பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா? எடப்பாடி பழனிசாமி ஏதோ கடமைக்கு சும்மா சிங்கிளா ஏதோ பெட்ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு மலர் தூவி வந்து மரியாதை செலுத்துறாரு. விஜய் என்னடானா வந்து ரெடி பண்ணியிருக்காரு. அந்த போட்டோ ஒரிஜினலா பொய்யான பார்த்தா கடைசி வந்து ஏல தான் ரெடி பண்ணியிருக்காரு. அந்த விஜய் வந்து அந்த மரியாதையை செலுத்தல. அவங்க கட்சியோட பொறுப்பாளர்கள் தான் வந்திருந்தாங்க தடுத்து வந்து. ஆனா விஜய் வந்து மரியாதையை செலுத்தல. அது நம்ம எல்லாத்துமே அப்பட்டமா தெரிய வந்துருச்சு. அதை பத்தி நம்ம பேசுறதுக்கான நேரம் இல்ல. அப்ப ஏதோ இவங்களா வந்துடல, விஜய் தான் வர முடியல, ஆனா அவங்க பொறுப்பாளர் வந்திருக்காருல்ல. முதல்வர் மு.க. ஸ்டாலின் தான் வர முடியல, அவங்க மயிலாவது வந்திருக்காருல்ல. எடப்பாடி தான் வர முடியல, அவங்க கழக இது எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் வந்திருக்காங்கல்ல. அப்படின்னு அந்த மனநிலையில நம்ம மாறிடணும். அது என்னைக்கு மாறுதோ இல்ல வந்தா தலைவர் வந்து ஏன் இது வரைக்கும் வரல, இந்த மக்களோட ஓட்டு மட்டும் வேணும், அவர் இங்க வர மாட்டாரா, மரியாதை செலுத்த மாட்டாருன்னு என்னைக்கு நம்ம கேள்வி கேட்கிற இடத்துக்கு வர்றோமோ, இதெல்லாம் எப்பெல்லாம் கேள்வி கேட்கலாம்? 4 வருஷத்துக்கு ஒரு டைம் கேட்கலாம். எம்எல்ஏ தேர்தல் அவங்க சட்டை பிடிச்சி கேள்வி கேட்கலாம், எம்பி தேர்தலை சட்டை பிடிச்சி கேட்கலாம். இதெல்லாம் நம்ம கேட்க தவறிடும். அதே போல இந்த பட்டியலிட்ட கோரிக்கையை இந்த தலைவர் எடுக்கணும், அந்த தலைவர் எடுக்கணும், இந்த இயக்கம் எடுக்கணும், அதெல்லாம் விட்டு தரணும். எலெக்ஷன் வரும்போதெல்லாம் ஏன் இந்த கோரிக்கை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க, ஏன் தமிழ் அரசியல் வந்து பரிந்துரை செய்ய மாட்டேங்கிறான்னு ஏன் நம்ம அவங்க வந்து கேள்வி எழுப்புறது இல்ல? தவறிடும். அப்ப எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா, இல்லப்பா அவர் வர்றவர் நம்மளுதப்பா, எம்எல்ஏ நம்மளுப்பா, நம்மால் என்ன செய்யறாங்க, நம்மளை வச்சு ஓட்டை வாங்கி அவர்கள் தான் நல்லா இருப்பாரு. இந்த சமூகத்துக்கு என்ன செய்யறாங்க? ஒரு பயனும் இல்லை. அப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம வந்து சிந்திக்கணும். சரிங்களா? இன்னைக்கு ஐயா இமானுவேல் சேகரன் ஐயாவுடைய இந்த பிறந்த தினம் 101வது பிறந்த தினம் வருது. இதுக்கு வந்து பாருங்க, அங்க வந்து இவர் இந்திய சுதந்திர போராட்ட தியாகினோட வந்து அடையாளப்படுத்த மாட்டாங்க. தியாகி இமானுவேல் சேகரன்றதோட அங்கே கலந்துக்கிறக்கூடிய ஆட்கள் என்ன அந்த அரசு விழாவில் கலந்து போன வருஷம் அப்படிதான் நடந்துச்சு. ஒருத்தர்லாம் இவர் அந்த வார்த்தையே சொல்லல. என்ன அப்ப இவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு சாதிய வன்மை இருக்குன்னு பாரு. அந்த கட்சிக்குள்ள இருந்துகிட்டு இவர் வந்து இப்படி எல்லாம் பெருமைப்படுத்தணுமா, இவரெல்லாம் இப்படி எல்லாம் சொல்லணுமா, ஏதோ வந்தோம் போட்டோவுக்கு மாலையை போட்டோம் மலர் தூவணும் அப்படின்னு கடந்து போகத்தான் பாக்குறாங்களே தவிர்த்து வந்து, ஆனால் ஐயா வந்து மதிக்கிறது கிடையாது. அப்ப அவங்க மதிக்கிற அளவுக்கு நம்ம அவங்கள வந்து நெருக்கடி வந்து கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் அது சரியா வந்து இருக்கும். அப்ப அதை நம்ம வந்து தவறிடும். இந்த வருஷம் எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த டைமும் லேனா மகால்ல தான் நடக்கும்னு சொல்றாங்க. பார்ப்போம். இந்த டைமாவது வந்து ஐயா தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு வந்து அரசு மரியாதை வந்து கொடுக்குறாங்களா, முதல்வர் அரசு மரியாதை கொடுக்குறாரா, இல்ல எடப்பாடி பழனிசாமி அரசு மரியாதை கொடுக்குறாரா, இருக்கக்கூடிய ஏனைய கட்சி எல்லாம் அரசு மரியாதை வந்து கொடுக்குதா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். இல்ல அப்படின்னா ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து கண்டனங்களை எழுப்பணும். ஓட்டுக்கிட்டு என் தெருவுக்குள்ள நீ வந்துட முடியாது, என் ஏரியாக்குள்ள வந்துட முடியாது, என் ஊருக்கு வந்துட முடியாதுன்னு அவங்கள்ட்ட ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தணும். அதை நம்ம தவறுறோம். அப்ப என்ன நினைப்பாங்க? பரவாயில்லப்பா ஓட்டு போயிருமே, அவன் இந்த மாதிரி கொந்தளிக்கிறாங்கடா, நாளைக்கு போனா கேள்வி வைப்பான்டா, அந்த பயத்தை உருவாக்கணும். அதெல்லாம் நம்ம வந்து தவறிடுறோம். எப்படியோ நான் கூடுறோம் கலையிறோம், அதோட்ட மட்டும் முடிஞ்சிருது. அரசியலுக்கான ஒரு நாளா மட்டும் தான் இருக்கு. அரசியலோட ஒரு தலைவராகவும் அரசியலுக்கான ஒரு நாளை மட்டும் அன்னைக்கு மட்டும் தான் இருக்குது. ஆனா மற்ற டைம் அதை அப்படியே கடந்துடும். அதனால நீ வரக்கூடிய காலங்களில் வந்து சிந்திக்கணும். அதே போல இந்த ஆண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஐயாவுடைய நினைவிட வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அரசு விழா வந்து இங்க நடக்கும். சரிங்களா? எப்போதும் மாதிரியே செப்டம்பர் 11 எப்படி வரீங்களோ அதே போல வரலாம். என்னென்ன நிபந்தனைகள் வந்து போட்டிருக்காங்க அப்படின்ற வந்து நம்ம பாக்குறோம். அதாவது 101வது இந்த பிறந்த நாளை அனைத்து கிராமங்களையும், அதாவது பரமக்குடி தான் வரணும் முடியாது. ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து செப்டம்பர் 11 வந்துட்டு நாங்க ரொம்ப லாங்கில இருந்தெல்லாம் வந்திருக்கோம், ஐயாவை தொட்டு கும்பிட விட மாட்டேங்கிறாங்க, பண்பாட்டு கழகம் சரியில்லை, பண்பாட்டு கழக தலைவர் சரியில்லை, செயலாளர் சரியில்லை, பொருளாளர் சரியில்லைன்னு இவ்வளவு குற்றச்சாட்டு வச்ச சகோதரர்கள் எல்லாமே இந்த அக்டோபர் 9க்கு வாங்கயா, தாராளமா நீங்க வந்து மண்டிட்டு கூட கும்பிட்டு போகலாம், ஃப்ரீயா இருக்கும். வாங்க பார்ப்போம். வரமாட்டீங்க.
ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் தண்ணியை போட்டோமா கத்துனோமா பூக்கரை போட்டோமான்றதோட போயிருவீங்க. இன்னைக்கு வாங்க, அன்னைக்கு யாரெல்லாம் ரோசப்பட்டீங்களோ, மீடியா முன்னாடி வந்து ரோசப்பட்டு கத்துனீங்களோ, அந்த ரோசக்காரன் 50 பேருமே இந்த அக்டோபர் 9 ஐயாவுடைய நினைவிடத்துக்கு வந்து தாராளமா தொட்டு கும்பிட்டு போ. இந்த டைம் உங்களை எதுவும் தொட விட மாட்டேங்கிறாங்க, இல்லை பக்கத்தில் நெருங்க விட மாட்டேங்கிறாங்க பாரு. கூட்ட நெரிசலில் வந்து தான் நான் தொட்டு கும்பிடுன்னு நினைக்கிறது என்ன மனம் இல்லை. இந்த அக்டோபர் 9 ஐயாவுடைய பிறந்த நாள் வருது. இதுல வாங்க, ஆரவாரமா வாங்க, என்ன கொண்டாடுங்க. இந்த பிறந்த நாளாத்தான் நம்ம வந்து ரொம்ப கிராண்டா வந்து கொண்டாடணும். ஏன்னா இந்த மண்ணுக்கான இந்த மக்களுக்காக போராடிய ஒரு தலைவர். இங்கெல்லாம் ஒடுக்குமுறை நடக்கும், அங்கெல்லாம் வந்து ஒடுக்குமுறைக்கு எதிராக களம் கண்ட ஒரு மாவீரன். அதனாலதான் இன்னைக்கு வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். சரிங்களா? ஆதிக்கம் செய்யக்கூடிய ஒரு ஆதிக்கவாதிய மத்தியில என்னடா ஆதிக்கம் செலுத்துற இருக்கக்கூடிய மனுஷன்கிட்ட அப்படின்னு அன்னைக்கு ஆதிக்கத்துக்கு எதிராக போராடிய ஒரு மாபெரும் தலைவர். ஏன் அன்னைக்கு இருக்கக்கூடிய பெருமாள் பீட்டர்ல இருந்து இன்னும் எண்ணற்ற தலைவர் எல்லாம் போராடி தந்த அவங்களாம் வெட்டி படுகொலை செய்யப்படாத போது இமானுவேல் சேனார் மட்டும் படுகொலை செஞ்சிருக்கானா? அப்ப யோசிச்சு பாருங்க. சரியா? அப்ப எந்த அளவுக்கு எதிரிகளை புலநடுங்க வச்சிருக்காரு அப்படின்னு. ஏன்னா அதனாலதான் ஐயா இமானுவேல் சேனார் வந்து வெட்டி வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா? இதுல நிறைய சூழ்ச்சிகள் இருக்குது. அதனால வந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல நம்ம மக்கள் ஒற்றுமையோட இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளோட கருத்துக்களை கண்டனங்களை தெரிவிக்கணும். இந்த எந்த கட்சியா இருந்தா யாருமே வந்து நமக்கு வந்து சோரோட போறது கிடையாது. சமூகத்திற்கான நம்மளோட கண்டனங்களை என்னைக்கு எழுப்புறோமோ அப்பதான் இந்த அரசியல்வாதி நம்மளை கண்டு பயப்படுவாங்க. அதனால வந்து செப்டம்பர் 11 நாங்க வந்தோம், ஐயா நினைவிடத்து பக்கத்துல போட மாட்டேட்டாங்க, தொட்டு கும்பிட விட மாட்டேன் அதுன்னு சொன்னவங்களாம் இந்த அக்டோபர் 9 வாங்கய்யா பார்ப்போம் நீங்க வர்றீங்களா என்னன்னு. அதே போல ஒன்று கூடுங்க. அப்படி வர முடியாத சகோதரர்கள் எல்லாமே அந்தந்த இது அரசு விழா, எந்த காவல்துறையும் வந்து அனுமதி கொடுக்க மாட்டேன், மைக் செட் வைக்க அனுமதி கொடுக்க மாட்டேன், உனக்கு வந்து தோரணத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன், இந்த இது பண்றதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. இது அரசு விழா, துணிச்சலா பேசுங்க. நீங்க தான் பேசணும் காவல்துறையிட்ட. ஒரு அரசே அரசு விழான்னு அறிவிச்சிருக்கிறது. அப்ப அரசு எதுக்கு அரசு விழா வந்து அறிவிக்கணும், அதையும் கொண்டாடக்கூடாது நீங்க சொல்றீங்க அப்படின்றத நீங்க கேள்வி கேட்கணும். சரிங்களா? அப்படி தவறும் பட்சத்துக்கு அந்த காவல்துறையிட்ட நீங்க சண்டை விடக்கூடாது, இது பண்ணக்கூடாது. அவர் மீது சரிங்களா அந்த மாதிரி விஷயத்த நீங்க முன்னெடுக்கணும். அவர்கிட்ட போயிட்டு சண்டை விடுறதோ அவர் போய் ஏத்து பேசிக்கிட்டோ அதெல்லாம் பண்ண வேணாம். அவர் எதற்காண்டி வந்து இந்த விழாவுக்கு வந்து அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாரு, எதுக்கு இதை தடுக்கிறாரு அப்படின்றத வீடியோ மூலியமா ஆதாரத்தை எடுத்து வச்சுக்காங்க. அதை கோர்ட்ல கேஸை ஃபைல் பண்ணுங்க. இந்த பாருங்க, அரசு தரப்புல இருந்து அரசு விழா வந்து அறிவிச்சிருக்காங்க, ஆனா இந்த விழாவை வந்து கொண்டாட வர மாட்டேங்கிறாங்க. மற்ற அரசு விழாவுக்கெல்லாம் காவல்துறை வந்து இந்த நெருக்கடி கொடுக்குது இல்லை, ஆனா எங்களுக்கு மட்டும் இந்த நெருக்கடி கொடுக்குது அப்படின்றத நம்ம சட்ட ரீதியா வந்து சந்திக்கணும். சரியா? அதனால வந்து இந்த 101வது பிறந்த நாளுக்கு பரமக்குடி வரக்கூடிய நண்பர்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்பயும் நான் அதே கதை சொன்னேன். தயவு செஞ்சு மத எழுதி விட்டு வராதிங்க, கையில் ஏற்றிட்டு வராதிங்க, அதே வந்து மலர் வளையம் கொண்டுகிட்டு வராதிங்க. இது ஐயாவுடைய பிறந்த நாள். முடிஞ்ச மட்டும் மாலை கொண்டு வாங்க. சரிங்களா? மாலையை கொண்டு வாங்க. என்ன வர முடியாத உறவுகள் அந்தந்த பகுதியில் அந்தந்த மாவட்டங்கள்ல சிறப்பான முறையில் எந்த பொதுமக்களுக்கும் இடையூறு இல்லாமல், மாற்று சமூகங்கள் முகசொலிக்கும் விதமாக இல்லாமல் அந்த விழாவை சிறப்பான முறையில் கொண்டாடுங்க. ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுங்க. என்ன ஒரு பொங்கலாக்கி போட்டு கொண்டாடுங்க, ஒரு உணவளித்து கொண்டாடுங்க. ஐயாவுடைய பேரும் புகழையும் பறைசாட்டுங்க. அதை விட்டுட்டு பிற சமூகங்கள் முகசொலிக்க அளவுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே தேவையில்லாம எந்த ஒரு விழாக்களையும் கொண்டாடாம எல்லாரும் மதிக்கக்கூடிய விதத்துல ஐயாவுடைய அந்த 101வது பிறந்த நாளை கொண்டாடுங்கன்னு சொல்லிக்கிட்டு அக்டோபர் 9 என்னென்ன அங்க விதிமுறைகள் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க, எந்த மாதிரியான நடைமுறைகள் வந்து பயன்படுத்தணும்னு சொல்லி இருக்காங்க, அந்த அங்க வரக்கூடிய உறவுகள் எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத கூடிய விரைவிலே தேவேந்திர பண்பாடு கழகத்துடைய தலைவர் சக்கரவர்த்தி சகோதரர்கிட்ட கேட்டு கூடிய விரைவிலே வந்து மூவிந்தர் மீடியா வந்து பதிவு செய்றேன். அதனால வந்து நேரம் பீஸ் கமிட்டி இப்பதான் முடிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ கேட்டு நாளைக்கு கண்டிப்பாக அந்த தகவலை சொல்றேன்னு சொல்லிட்டு மருதலங்குடியிலான மல்லரனும் பல்லரனும் பாண்டியனும் தேவேந்திர உள்ள வேளாளர் சமூகம் சாதிப்பட்டையும் பிற சாதி நட்பையும் சொல்லிட்டு மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கிறேன்.